இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் நேற்றைய தினம் வரை நம்முடைய ஆன்மீக தயாரிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை இன்றைய நாள் நமக்கு மீண்டுமாய் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய திருச்சடங்கு, திரு நிகழ்வு, இயேசு நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று. நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு நமக்கு அற்புதமாக தன்னை கையளித்த நாளை தான் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த விபூதி புதன் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை நாம் நம்மையே முழுவதுமாக நினைவு கூர்ந்து நாம் எப்படிப்பட்ட பாவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து நம்முடைய பாவ வாழ்வை முழுவதுமாக மாற்றி அமைத்து இறைவனுக்கு உரியவர்களாக நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய தருணம்தான் இந்த முப்பெரும் நாளாகிய பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி, புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனி. இந்த 3 நாட்களில் இந்த 40 நாட்கள் நாம் கடந்து வந்த நிகழ்வினை சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு நாம் எந்த அளவிற்கு துரோகம் செய்திருக்கிறோம், நம் ஆன்மாவை நாம் எப்படி இறைவனிடமிருந்து விலக்கி அழைத்து வந்திருக்கோம் என்பதை சிந்தித்து அதை மீண்டுமாய் இழந்து போனதை இணைத்து கொள்ள இன்றைய நாள் வருகின்ற 3 நாட்கள் மீண்டுமாய் நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, தயாரிப்பு என்பது பல நேரங்களிலே ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வை நாம் தயாரித்து கொண்டிருப்போம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. குறிப்பாக துறவற வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெண், அந்த துறவற வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்க அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் அந்த துறவரத்தை, குருத்துவத்தை, அருட்கண்ணீருடைய இறுதி வார்த்தைப்பாட்டை நெருங்கு அடைகின்ற வரையில் அவர்கள் தயாரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். இல்லற வாழ்வை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இல்லற வாழ்விலே நடக்கக்கூடிய எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகள், சந்தோஷமான தருணங்கள், திருமணம், திருமுழுக்கு, இப்படி பல நிகழ்வுகளை தயாரிக்கின்ற பொழுது அதற்காக ஒட்டுமொத்த குடும்பமே தயாரித்து அந்த நிகழ்வு நெருங்குகிற பொழுது, அடைகின்ற பொழுது அதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆக இந்த மண் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நாம் அனைவருமே ஒரு மகிழ்ச்சியான தருணத்திற்குத்தான் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்ற தருணங்கள். ஒரு சில நேரங்களில் தான் இந்த இழப்புகளை நாம் எதிர்பாராத விதத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இழப்புகள் தயாரிப்பு இருக்காது. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய பாவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து நம்முடைய மரணம் நெருங்குவதற்கு முன்னதாக, நாம் மரணத்தை அடைவதற்கு முன்னதாக நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து தயாரிக்கக்கூடிய காலம்தான் இந்த 40 நாட்கள். தவக்காலத்தில் அடிக்கடி நான் சொல்லுவேன், வருடத்தில் இருக்கின்ற 365 நாட்களில் இந்த 40 நாட்கள் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாட்கள். ஏனென்றால் இந்த 40 நாட்களில் தான் அநேக கத்தோலிக்கர்களாகிய நாம் அனைவருமே இறைவனை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருந்த தருணங்களை நினைத்து இந்த 40 நாட்களில் நம்மை தயாரித்து நாம் ஒருத்தர் முயற்சி செய்து ஜெப வாழ்விலே ஈடுபட்டு பலவிதமான உதவிகளை மக்களுக்கு செய்து இறைவனுக்கும் நமக்கும் நெருக்கங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இது ஒரு அற்புதமான காலம், மகிழ்ச்சியின் காலம். ஆனால் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒட்டுமொத்த வேதனையையும் வெளிப்படுத்தக்கூடிய தருணமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தன்னை முழுவதுமாக தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய தருணம். அதோடு மட்டுமல்லாமல் தான் எப்படி இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்து இத்தனை 33 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த மண்ணகத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது தான் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் அன்பின் கட்டளைகளாக கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். எனவே இந்த நாள் குருத்துவத்தை ஏற்படுத்தியது, நற்கருணை ஏற்படுத்தியது, பணிவுடையை நமக்கு வெளிப்படுத்தியது. அதோடு சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த 3 நிகழ்வுகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் வெளிப்பாட்டை நமக்கு சொல்லியிருக்கிறார்.
எந்த ஒரு மனிதன் அடுத்தவர்களை, தனக்கு விருப்பம் உள்ளவர்களை அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்காக அனைத்தையும் கொடுக்க கூட தயாராக இருப்பார்கள். தன் வைத்திருக்கின்ற பொருட்கள், தன்னுடைய எல்லா விதமான அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இறைவன் இந்த உலகத்தின் மீது அளவு கடந்த அன்பு வைத்ததினால் தன் ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்தார். தந்தையினுடைய அன்பு இந்த மண்ணுலகிற்கு மகனுடைய வருகையின் வழியாக வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. மகன் இந்த மண்ணுலகில் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கின்ற அன்பு என்பது தன்னையே முழுவதுமாக உங்களுக்கும் எனக்கும் தாரை வார்த்து கொடுத்ததாக இருக்கிறது. ஆவியானவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கின்ற அன்பு தந்தையினுடைய மகனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றி இந்த மண்ணுலகிலே வந்து திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக இந்த உலகத்தை படைத்த கடவுள் உங்கள் மீதும் என் மீதும் எந்த அளவிற்கு அன்பு செலுத்தி இருக்கிறார்கள், அந்த அன்பு வெறும் வார்த்தையில் அல்ல, மாறாக செயல்பாடுகளில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இறப்பதற்கு முன்னதாக இறுதி உணவின் பொழுது தன் சீடர்களை தன் அருகிலே அமர வைத்து தன்னுடைய மனவேதனையை கொட்டி தீர்ப்பதற்கு முன்னதாக அவர் அன்பின் கட்டளை வெளிப்படுத்துகிறார், பணிவிடையை வெளிப்படுத்துகிறார், நற்கருணை ஏற்படுத்துகிறார், அதோடு சேர்ந்து குருத்துவத்தையும் ஏற்படுத்துகிறார். இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே குறிப்பாக குருத்துவம் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் குருத்துவம் இல்லை. இவை இரண்டும் கலந்துதான் பணிவிடை வாழ்வு என்று இயேசு அழகாக சொல்லி முடித்திருக்கிறார். எனவே இன்றைய நாளிலே இந்த கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற உலகம் எத்திசையிலும் இருக்கின்ற எல்லா குருக்களுக்காகவும் உங்களை அன்போடு செபிக்க அழைக்கிறேன். குருத்துவம் என்பது ஒரு சாதாரண ஒரு அழைப்பு அல்ல, மாறாக இந்த குருத்துவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை விட அதிகமாக நீங்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பார்வையில் குருத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் குருத்துவத்திற்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் குருக்களை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பயன்பாடுதான் இந்த குருத்துவத்தினுடைய மகத்துவத்தை இன்னும் மேன்மேலும் அதிகப்படுத்தி இந்த குருத்துவத்தின் வழியாக அருளையும் ஆசிரியம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஏன் இதை கூறுகிறேன் என்றால், இந்த குருத்துவத்தை மேன்மைப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் உங்களுடைய பார்வையில் தான் இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மையும் கூட. ஏனென்றால் இந்த கத்தோலிக்க திரு அவையிலே குருக்களுடைய பணி வாழ்வு என்பது ஒரு சாதாரண பணி வாழ்வல்ல, மாறாக அதில் கடந்து வருகின்ற பாதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் வேதனைக்குரிய தருணமாகத்தான் இருக்கிறது. தந்தை கடவுள் எப்படி தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நம் அனைவருடைய பாவத்திற்காக அவர் சிலுவை சாவை ஏற்று அடிமையின் கோலம் பூண்டாரோ, அதே போல தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்களாகிய துறவற வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்கண்ணீர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் சொல்லன்னா வேதனையாகத்தான் இருக்கிறது. பலருடைய பார்வைக்கு இந்த குருத்துவம் துறவற வாழ்வு ஒரு சந்தோஷமான ஆடம்பரமான வாழ்வாக காணப்பட்டாலும் அந்த குருத்துவ வாழ்வில் நிலைத்து நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அதில் இருக்கின்ற துன்பங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே துறவற வாழ்வில் ஈடுபட்டு இருக்கின்ற நாங்களும் சரி, இல்லற வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் சரி, நீங்களும் நானும் இருவரும் சேர்ந்து இறைவனிடம் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை சரியான பாதையில் சரியாக கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் இந்த வாழ்விலே எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் அதில் நாம் தோல்வியை காண முடியாது, நிறைவை தான் காண முடியும் என்பதை இயேசு அழகாக வெளிப்படுத்திவிட்டார் இந்த 3 ஆண்டுகள் பணி வாழ்விலே. எனவே இந்த குருத்துவ வாழ்விலே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற துறவற வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குருக்களுக்காகவும் கண்ணீர்களுக்காக குறிப்பாக இன்றைய நாளிலே குருக்களை அன்போடு நினைவு கூர்ந்து அவர்களுக்காக செபியுங்கள். அவர்கள் வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் விடுதலை அடைந்து இறைவனுக்கும் திருச்சபைக்கும் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக செபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். குருத்துவத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் இன்னும் பல மணி நேரம் பேசிக் கொண்டே இருக்கலாம். எனவே இன்றைய நாளிலே இந்த அற்புதமான இறை பகிர்வின் நேரத்திலே குருத்துவத்தை இதோடு நிறுத்திவிட்டு நற்கருணை பற்றி நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைப்பு கொடுக்கிறேன். ஏனென்றால் நற்கருணை என்பது ஒரு கொண்டாட்டம் செய்யக்கூடியது, ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு விழா, அது நற்கருணை. இந்த நற்கருணை என்பது பகிர்வின் அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணம். அது நற்கருணை என்றாலே கொண்டாட்டத்தோடு பகிர்வினை கொண்டாடத்தோடு அதோடு சேர்ந்து அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு.
தந்தை கடவுள் இந்த மண்ணுலகிலே நம் அனைவரையும் அன்பு செய்ததினால் மகனை அனுப்பினார் என்று ஆரம்பத்தில் கூறினேன். இந்த மகன் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உங்களையும் என்னையும் அன்பு செய்ததினால் தான் இந்த மண்ணுலக வாழ்வை விட்டு விண்ணுலகிலே தன்னுடைய தந்தையோடு இணையக்கூடிய தருணத்திலே எதை கொடுத்து விட்டு சென்றால் என் மக்கள் இன்னும் மேன்மேலும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்பதை சிந்தித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி உணவின் பொழுது அப்பத்தை எடுத்து பிட்டு நன்றி செலுத்தி, தந்தைக்கு நன்றி செலுத்தி அதை தன் சீடர்களுக்கு கொடுக்கிறார். இதை வாங்கி உண்ணுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதிலிருந்து பருகுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏனென்றால் இது பலருடைய, உங்களுடைய எல்லோருடைய பாவ மன்னிப்புக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லுகிறார். இதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசிக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடமிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் பார்வோன் மன்னனிடம் மோய்சன் வழியாக, ஆரோன் வழியாக பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறார். அந்த முயற்சிகளிலே 9 முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது அவன் எதற்கும் ஏற்றுக்கொள்ளாமல் தடுத்து கொண்டே இருக்கிறான். இறுதியாக அங்கே அவருடைய தலைச்சன் பிள்ளைகளை கொல்லக்கூடிய அளவிற்கு தந்தைகள் முடிவெடுக்கின்ற பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் வழியாக யாருடைய குடும்பத்தினுடைய வாசல் படிகள் பூசப்பட்டிருந்ததோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்று மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லோரையும் பாதுகாப்பாக அழைத்து வந்து வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டிற்கு அழைத்து சென்றது போல இந்த மண்ணுலகிலே யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த கல்வாரி மலையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நான் மீட்டிருக்கிறேன் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். எனவே இந்த நற்கருணை என்பது ஒற்றுமையின் அடையாளமாக, பகிர்வின் அடையாளமாக, கொண்டாட்டத்தின் அடையாளமாக இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நற்கருணை பலியிலே கலந்து கொள்ளக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னிலையில் தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக ஆண்டவரிடத்தில் அந்த மன்னிப்பை பெற்று அந்த நற்கருணை உட்கொள்ளுகின்ற பொழுது உண்மையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இறங்கி வந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் ஐயப்பாடு இல்லாமல் இனி வருகின்ற நாட்களிலாவது நற்கருணையை நாம் பெற்று ஆண்டவரோடு இணைந்து வாழ முயற்சி செய்வோம். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது பணிவிடை என்பது இந்த குருத்துவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குருக்களுக்கு மட்டுமல்ல, இல்லற வாழ்வில் இருக்கின்ற கணவன் மனைவிக்கும் இந்த பணிவிடை வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு குருக்கள் தங்களுடைய வார்த்தைப்பாடுகளை ஆயரிடம் கொடுத்து தான் பணிவிடை செய்ய போகிறேன் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு பணிவிடை வாழ்வு என்பது ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுவார். நான் பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரிவதற்காகவே வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பணிவிடை புரிய வேண்டும் என்றால் நான் என்னுடைய குருத்துவத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடமைகளை எல்லா நேரங்களிலும் சரியான விதத்தில் பாகுபாடுகள் இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் முழுவதுமாக என்னுடைய வாழ்வாக ஏற்று அதை நான் கடைபிடிக்கின்ற பொழுதுதான் அந்த பணிவிடையினுடைய உச்சக்கட்டம் தெளிவான ஒரு நிறைவை கொடுக்கக்கூடும். ஒருவேளை என்னுடைய வாழ்விலே, இந்த பணிவிடை வாழ்விலே ஒரு சில சந்தேகங்களை உருவாக்கி, ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி, ஒரு சில பாகுபாடுகளை உருவாக்கி இந்த வாழ்விலே நான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதில் எந்த விதமான நிறைவும் இருக்காது. அதில் போராட்டத்தை தான் குறிப்பிட்ட விதத்தில் நான் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்திருக்கக்கூடும். இது எப்படி என்றால், நான் மட்டுமல்ல இதற்கு உடன்பாடு, இல்லற வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் இது தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த அன்னையாம் திரு அவையிலே எந்த ஒரு குருவானவரும் தன்னுடைய சுய நினைவோடு செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இறை மக்களாகிய உங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இல்லை என்றால் 1% அந்த ஈடுபாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு குருவானவர் தன்னுடைய பணி வாழ்விலே தடுமாற்றங்களையும் ஒரு சில நேரங்களிலே நிறைவையும் பெற முடிகிறது. எனவே இந்த பணி வாழ்வு என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் இணைந்து செய்யக்கூடியதல்ல, மாறாக உங்களோடு நானும், என்னோடு நீங்களும் இணைந்து செய்யக்கூடிய பணி வாழ்விலே யாரும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தன்னுடைய வார்த்தைகள், தன்னுடைய செயல்பாடுகள், நான் என்கின்ற எதிர்பார்ப்புகள் திணிக்கப்படுகின்ற பொழுதுதான் இந்த பணி வாழ்விலே பலவிதமான தடுமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இன்றைய நாளிலே குருக்கள் மட்டும் பணி வாழ்விலே சரியாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இல்லற வாழ்வில் இருக்கின்ற நீங்களும் உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய திருமண நாளிலே நீங்கள் வாக்குறுதி கொடுத்த இன்பத்திலும்
துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளிலும் நேசிக்க மதிக்க வாக்களிக்கிறேன் என்று எப்படி உங்களுடைய கணவனுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களோ அந்த வாக்குறுதியில் நீங்கள் பிழன்று அதிலிருந்து தவறி வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய இல்லற வாழ்விலும் உங்களுக்கு கேள்விக்குறிதான், துறவற வாழ்வில் இருக்கின்ற எங்களை பார்த்தும் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறிதான். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய நாளிலே பெரிய வியாழக்கிழமை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தி, குருத்துவத்தை ஏற்படுத்தி, பணி வாழ்வை வெளிப்படுத்தி, இது ஒட்டுமொத்தமான 3 நிகழ்வுகளுக்கும் அன்பை மையமாக வைத்து உங்களை என்னை வாழ அழைப்பு கொடுத்திருக்கிறாரோ, இப்படிப்பட்ட அழைப்பிலே நாமும் நிறைவுள்ளவர்களாக வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த பாடுகளின் பயணம் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வேதனை உருவாக்கினாலும் அந்த வேதனை யாரால், உங்களால், என்னால் என்பதை உணர்ந்து இனி வருகின்ற காலங்களில் கிறிஸ்துவுக்கும் துறவரத்தில் இருக்கின்ற குருக்களுக்கும் எந்த சூழ்நிலையிலும் அதிகமான வார்த்தைகள் வழியாக காயப்படுத்தாமல் கிறிஸ்துவோடு இணைந்து குருக்களை அன்போடு வழிநடத்தி இந்த கத்தோலிக்க திரு அவையை மேன்மேலும் உயர்த்தி வழிநடத்த உங்கள் அனைவரையும் இயேசு அன்போடு அழைக்கிறார். எனவே இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அற்புதமாக இறைவன் உங்களையும் என்னையும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியது போல நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்ற நாளிலிருந்து இன்று வரை எத்தனை முறை நாம் அவரை விட்டு விலகி சென்றிருந்தாலும் அவர் நம்மோடு, நம் நிழலோடு நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த தவசு காலத்தின் புனித வாரத்தின் 3 நாட்களில் முதல் முக்கியமான இந்த பெரிய வியாழக்கிழமையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாம் இன்று மாலை பொழுதிலே நடக்க இருக்கின்ற திருச்சடங்கிலே முழுவதுமாக நம்மை ஈடுபடுத்தி இறைவனுக்குரியவர்களாக நாம் செய்த எல்லா விதமான பாவத்திற்கு மனம் அருந்தி ஆண்டவரோடு நம்மை அர்ப்பணித்து இந்த பாஸ்கு பெருவிழா உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக இருக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இறையாசீர் என்றும் உங்களோடு.